எல்லா புகழும் இறைவனுக்கே. அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை தொடங்கலாம். தனிமை என்பது இறைவனை சந்திப்பதற்கான ஒரு தகுதி. தனிமை தனிமை என்பது இறைவனை சந்திப்பதற்கான ஒரு ஆகச்சிறந்த தகுதி. தனிமை என்றால் உடலளவில் தனிமையை மேற்கொள்வது என்பது மட்டும் அல்ல. நம்ம உடல் அளவுல மக்கள்கிட்ட இருந்து, இந்த உலகத்தின் பொருள்களிலிருந்து தூரமாகி போய்விடுவது என்பது தனிமை அல்ல. நம்முடைய மனம் தனிமையில் இருக்க வேண்டும். இதுதான் தனிமையின் முழுமை. அதுதான் உண்மையான தனிமை. நாம் நம்முடைய மனதை மதங்களிலிருந்து விலக்க வேண்டும். இது உண்மையான தனிமை. ஜாதி, இனம் போன்ற பாகுபாடுகளிலிருந்து விலக்க வேண்டும். இது தனிமையின் மிக முக்கியமான அடையாளம். நம்முடைய உறவுகளிலிருந்து நம்மை மனதளவில் அந்த பிணைப்பிலிருந்து விலக்க வேண்டும். இது தனிமையினுடைய முழுமை. நம்முடைய கல்வி, பதவி, சொத்துக்கள் இவைகளிலிருந்து நம்முடைய மனதை விலக்க வேண்டும். இது உண்மையான தனிமை. இறைவன் போதுமானவன். மற்ற அனைத்தும் அழியக்கூடியவைகள், தற்காலிகமானவைகள். அவைகளோடு எனக்கு எந்த உறுதியான பிணைப்பும் தேவையில்லை என்ற தெளிவு மனதில் வருமானால் அது தனிமை. இந்த தனிமை உணர்வுதான் இறைவனை சந்திப்பதற்கான தகுதி. இந்த உணர்வில் இருப்பவர்களை இறைவன் சந்திக்கின்றான். அவனே வந்து சந்திக்கின்றான். இப்ப நம்ம தனியா ஒரு காட்டுல இருக்கிறோம், குகையில இருக்கிறோம், ஒரு தியானம் பண்றதுக்கு ஒரு ஆசிரமத்துக்கு போயிட்டோம், தனி ரூம்ல உட்காந்துருக்கிறோம். இந்நேரம் என் பிஸ்னஸ் என்ன இருக்கும், அவங்க அதை பண்ணியிருப்பாங்களா, இதை பண்ணியிருப்பாங்களா, ஒருவேளை அது அப்படி ஆயிருக்குமோ. இது தனிமை அல்ல. தனிமை என்பது உலகத்திலிருந்து மனதளவில் விலகி இருத்தல், ஆனால் உலகத்தோடு இருத்தல். இது மனித மனதிற்கு சாத்தியம், உடலுக்கு சாத்தியம் அல்ல. இப்ப நீங்க கூட்டத்தோட கூட்டமா நின்றுக்கிட்டு நான் தனியா இருக்கேன் அப்படின்னு சொல்றது வந்து உடலுக்கு சாத்தியம் அல்ல, ஆனால் மனதிற்கு சாத்தியம். நீங்க எவ்வளவு கூட்டத்தோட வாழ்ந்தாலும் மனசு தனிமையாக இருக்க முடியும். எல்லாமே ஒரு சுவிட்ச் தான். அந்த ஒரு மனசுல அந்த பிணைப்பற்ற தன்மை தான் தனிமை. தனிமை என்றால் அவர்களை எல்லாம் வெறுப்பதல்ல. ஓடி போங்கடா, நான் தனியா இருக்கேன் மனசளவில் அப்படின்னு சொல்றதல்ல. தனிமை என்பது ஒரு சுதந்திர உணர்வு. நீங்கள் என்னை அடிமைப்படுத்த முடியாது, நானும் உங்களை அடிமைப்படுத்த மாட்டேன். நீங்கள் தனியாக இருந்து கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. என்னையும் தனியாக விட்டு விடுங்கள், நான் தனியாகத்தான் இருந்து கொள்கிறேன், என்னை நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். இது தனிமையினுடைய இன்னொரு அடிப்படையிலான தன்மை. எனவே இந்த தனிமை என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். இந்த தனிமையை தருவதுதான் விபாசனாவினுடைய ஆதிமூல தவம் தவிர மற்ற அனைத்து வழிமுறைகளின் நோக்கம். இப்போ ஃபார்ம் 3 நம்முடைய பதிவுகள்ல இருந்து நம்மளை தனிமைப்படுத்துதா, நம்மளுடைய பதிவுகளுடைய ஆதிக்கத்திலிருந்து நம்மை விலக்குதா? ஃபார்ம் 3 நோக்கம் தானே. பதிவுகள் நம்ம எதுவும் செய்யக்கூடாது, அது இருக்கும், வரும் போகும். ஆனா நம்ம அதை கண்டுக்க மாட்டோம். நம்ம அதை கண்டுக்கலைன்னா அது இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, அவ்வளவுதானே. இப்போ ஃபார்ம் 3ங்கிற ஒரு பிராக்டிஸ் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய பதிவுகளிலிருந்து நம்மை விலக்கி இருக்கிறது. அந்த பதிவுகளுடனான பிணைப்பிலிருந்து நம்மை பாதுகாத்து இருக்கிறது, நம்மை தனிமைப்படுத்தி இருக்கிறது. இந்த தனிமை ஒரு தகுதி. தியானம் நம்மை அனைத்து வகைகளிலும் தகுதிப்படுத்தும். அகிலங்களின் தகுதியை நமக்கு தரும். தகுதிகள் என்பது இந்த உலக அடிப்படையில் மனிதர்கள் போட்டு வைத்திருப்பது. நான் வந்து இந்த பதவியில் இருக்கேன், நான் இது படிச்சிருக்கிறேன், நான் இவ்வளவு சொத்து வச்சிருக்கிறேன், கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் நம்ம காடு தான், வயல் தான். இதெல்லாம் உலகத்தின் அடிப்படையிலான தகுதிகள். இந்த தகுதிகள் எதுவும்
உங்களை தனிமைப்படுத்தாது, அடிமைப்படுத்தும். தியானம், உண்மையான தியானம் நம்மை தனிமைப்படுத்தும். தனிமை என்பது ஒரு சிறப்பு நிலை. அது ஒரு அந்தஸ்து. தனியா இருக்கிறதுங்கிறது தான் உண்மையிலேயே ஒரு கோடீஸ்வரனா இருக்கிறது. மகாராஜாவா இருக்கிறது. கௌதம சித்தார்த்தர் ஒரு பட்டத்து இளவரசனா இருக்கும்போது கூட அந்த உணர்வு வரல. எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே போகும்போது அந்த உணர்வு வந்து அந்த தனிமைதான் இறைவனை சந்திப்பதற்குரிய தகுதி என்பதை மிக மிக ஆழமாக உணர்ந்து கொண்டு ஆதிமூலத்தவம் செய்வதற்கு முன்னால் அந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியை நாம் பழக வேண்டும். இது மிக முக்கியமானது. ஆதிமூல தவம் என்பது விபாசனால நம்ம பண்ண மற்ற ஃபார்ம்ஸ் போல அல்ல. இது ஒரு ஒரு புனித நிலை. இது ஒரு நிலை அவ்வளவுதான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கு. இது ஒரு நிலை. இந்த நிலையில நம்ம எதுவும் செய்யறதுக்கு அவசியம் இல்ல. ஆனா அந்த நிலையில நம்ம நிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை தான் செய்யணும். அதுதான் தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி. நம்ம மனசளவுல நான் இந்த உலகத்துல நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டா அப்படி இருக்க மாட்டோம். எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாரும் இருக்க கொன்ற முடியுமா? அவங்க அவங்க தனியா இருந்துப்பாங்க. நம்ம நம்ம தனியா இருந்துக்கணும். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி என்பது நான் தனித்துவமானவன். என்னை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. என்னுடைய சுய உணர்வின் தன்மைக்கு மாறுபட்டு யாரும் என்னை அவர்களுடைய வழியில் இழுக்க முடியாது. நம்மள நெறைய பேர் அவங்க அவங்க வழிக்கு இழுத்துட்டதுனால தான் நம்ம தனிமை பறிபோகுது. நம்ம ஸ்ட்ராங்கா இருந்துட்டோம்னா, நம்மள யாருமே அவங்க வழிக்கு இழுக்க மாட்டாங்க. அவங்க ஏன் அவங்க வழிக்கு இழுக்குறாங்க தெரியுமா? நான் செய்றதுல ஒரு தெளிவில்ல. நான் பாட்டுக்கு போய்க்கிட்டு இருக்கேன். நீ வந்தேன்னா 2 பேரும் போவோம். 2 பேரும் சாவோம். 2 பேரும் தப்பா போவோம். இப்படிதான் கூப்பிடுறாங்களே தவிர அவங்களுக்கும் தெளிவு கிடையாது. இப்போ நீங்க வித்தியாசமா இருந்தீங்க. உங்கள எல்லாம் விமர்சனம் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க ஒருவேளை சரியான பாதையில போயிட்டு இருக்கீங்களோ? இப்படி போக்கூடாது. என் கூட வந்துருங்க. இப்படிதான் நெனச்சு கூப்பிடுறாங்களே தவிர, வேற ஒண்ணும் காரணம் இல்ல. தனிமை என்பதுதான் பாதுகாப்பு. தனிமையை தவிர பாதுகாப்பு இல்லை. ஏனென்றால் தனிமை என்பது இறைவனோடு இருத்தல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தியானம் என்பதை தனிமைக்கு தகுதிப்படுத்துதல் தான். தனிமைதான் பெரும் தகுதி. அந்த தகுதியை வைத்து என்ன செய்ய முடியும் என்றால் இறைவனை சந்திக்க முடியும். இறைவனோடு இருக்க முடியும். இறைவனோடு இருத்தல் தான் நம்முடைய ஆதி, நம்முடைய அந்தமும் அதுதான். இந்த இடைப்பட்ட காலத்தில் நாம் அதை மறந்துவிட்டு இந்த உலகம்தான் நிரந்தரம், மக்கள் தான் நிரந்தரம், உறவுகள் தான் நிரந்தரம், பதவியும் சொத்துக்களும் பணமும் தான் பெரிது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இது நிச்சயமாக அழியக்கூடியது மாயை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தியானம் மிக மிக முக்கியமானது என்பதை ஒவ்வொரு க்ஷணமும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போது தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியோடு ஆதிமூல தவம் செய்ய தொடங்கலாம். இந்த உலகத்தில் என்னை தவிர யாரும் இல்லை. நான் மட்டும் தான் இருக்கின்றேன் என்பதை ஒரு பாவனையாகவே நீங்கள் செய்து கொள்ளுங்கள். நான் தன்னந்தனியாக இருந்து கொண்டிருக்கின்றேன். என் அருகில் யாரும் இல்லை. தன்னந்தனியாக நான் அமர்ந்திருக்கின்றேன். தியானத்தை தொடங்குகின்றேன். நிசப்தம் என்ற ஒரு நிலையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன், அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். நிசப்தம் என்பது எந்த ஒரு படைப்புகளோடும் தொடர்பு கொண்டிருக்காத ஒரு நிலை. நிசப்தம். அந்த படைப்புகளின் ஒளி நம்மை வந்தடையாத ஒரு நிலை நிசப்தம். நிசப்த தன்மையை நாம் உணர வேண்டும். தன்னன் தனிமை என்ற நிலைப்பாட்டை நாம் உணர வேண்டும்.
தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியை ஆழமாக உணர்ந்து கொண்டு தனிமையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போது நாம் ஆதிமூலத்தவம் செய்ய தொடங்கலாம். இறைவனுடைய பார்வை நம்மீது விழுகிறது. இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான். இந்த க்ஷணம் இதை நான் உணர்கின்றேன். படைப்பாளன் அகில உலகங்களை எல்லாம் படைத்து பராமரித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெரும் பரம்பொருள் சிறியோனாம் நம்மை நேரடியாக இப்போது பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த பரம்பொருளின் பார்வையை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மை முக்கியத்துவப்படுத்தி இறைவனுடைய பார்வை நம்மீது இருந்து கொண்டிருக்கு. நம்மீது கவனம் கொடுத்து இறைவன் நம்மை இப்போது பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய உடலை, மனதை, எண்ணங்களை, நோய்களை, குழப்பங்களை, நம்முடைய நோக்கம் எல்லாத்தையும் இறைவன் பார்க்கிறான். எதுவுமே அந்த பார்வைக்கு மறைந்ததாக இருக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உணர்வுகளிலேயே மிக மிக சத்தியமான உணர்தல் இதுதான். இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வு முழுமையான இயல்பில் நிலைத்திருங்கள். எந்த வேஷங்களும், எந்த பாரங்களும், எந்த கேள்விகளும், எந்த வேண்டுதல்களும் தேவையில்லை. பெரும்பாலான வேண்டுதல்கள் கூட்டத்தோடு இருப்பதனால்தான். தனிமையாக நாம் இருக்கும்போது எந்த வேண்டுதலும் நமக்கு தேவையில்லை. இறைவன் போதுமானது என்பதே தனிமைக்கான நிறைவேற்றுதல். அந்த உணர்வு தான். இப்போது நீங்கள் தனிமையாக இருக்கிறீர்கள். இறைவனுடைய பார்வை உங்கள் மீது இருக்கிறது. நீங்களும் இறைவனை நோக்கித்தான் இருக்கின்றீர்கள். இது போதுமானது. இறைவனுடைய சந்திப்பில் இருங்கள். புனிதமான இந்த தியான நேரத்தை நீங்கள் அனுபவியுங்கள்.
பல்வேறு விதமான எண்ணங்கள் நம்முள் எழுச்சி பெறலாம். இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று நாம் உணர்ந்திருப்பதிலிருந்தும் அது நம்மை மறக்கடிக்கச் செய்யலாம், விளக்கச் செய்யலாம். இது குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. அதை நாம் விரும்பவில்லை, நம்மையும் மீறி அது நடக்கிறது என்பது இறைவன் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான். அந்த சமாதானத்தில் இறைவனுடைய சந்திப்பில் மீண்டும் இணைந்து விடுங்கள். நாம் பலகீனமானவர்கள். அந்த எண்ணங்களை நாம் விரும்பி ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. அதனுடைய எழுச்சியால் நாம் திசை மாறுகிறோம் என்பது இறைவன் நன்கறிந்தார். எனவே இயல்பில் இருங்கள். உங்களுடைய இயல்பை நீங்கள் வெளிப்படுத்து. உங்களுடைய முயற்சியை இறைவனிடம் காட்ட வேண்டாம். உங்களுடைய நோக்கங்களை இறைவன் அறிந்தார். எண்ணங்களின் தீண்டல்களிலிருந்து நாம் விடுதலை பெறுவோம். அதை இறைவன் தான் நமக்கு கொடுக்க. நாம் அதை அடைந்து கொள்ள முடியாது. ஆதி மூலத்தவன் தொடர்ந்து இருக்கு.
நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து. இந்த ஆதிமூல தவத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை ஒரு நாளும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளுமே இது ஒவ்வொரு மாதிரி புரியும். இதுல இனிஷியலா நமக்கு வரக்கூடிய சேலஞ்ச் என்னன்னா, நம்ம அதை மறந்துடுவோம். இறைவன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கான், நம்ம தவத்தில் இருக்கிறோம், நம்ம இறைவனை எதிர்நோக்கி இருக்கணும்னு மறந்துடுவோம். எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஃபார்ம் 3 நடக்கும், தூக்கம் வந்துடும். பட் அதையும் இறைவன் பார்க்குறான் அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ இந்த இயல்பில் இருங்க, அதான் அவங்க இயல்பு. இந்த இயல்பை மாற்றிக்க ட்ரை பண்ண வேண்டாம். இந்த இயல்பில் தான் நாம் இருக்கணும். அது முக்கியமானது. ரெண்டாவது வந்து இந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி அப்படிங்கிறது வந்து நான் இன்னைக்கு வகுப்பில் சொன்ன மாதிரி அது பிணைப்புகள் என்ற ஒரு சங்கிலியிலிருந்து நம்மை உடைப்பதாக இருக்க வேண்டும். நீங்கள் அழகாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே தனித்தனியாக வாழ்கிறதுங்கிறது தான் ஒரு அழகான வாழ்வியல். யாரும் யாரை நம்பி இல்லாமல், யார் யாரையும் வெறுக்காமல், யார் யாரையும் போட்டியாக நினைக்காம இருக்கும்போது அங்கே வந்து ஒரு அழகான ஒரு இணக்கம் இருக்கும். இப்போ இந்த இணக்கம் மின்மைக்கு காரணமே எல்லாருமே கூட்டமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. அது கூட ஒரு வகையில் சரிதான். ஆனால் நீ என் கூட்டத்தில் இருக்கணும், நீ அந்த கூட்டத்துக்கு போயிடக்கூடாது. எங்கள் கூட்டம் தான் பெருசு, அந்த கூட்டம் சின்னது. இதுதான் இது பிரச்சனையே. கூட்டம்னு வந்துட்டாலே இந்த கம்பேரிசன் வந்துடும். தனிமையாக இருக்கும்போது கம்பேரிசன் கிடையாது. அதன் கம்பேரிசன் இல்லை அப்படின்னாலே அங்கே ஒரு இன்பம் இருக்கும், ஒரு நிறைவு இருக்கும். விமர்சனங்கள் இருக்காது. விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு அதை திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை உருவாகிவிடும் தனிமையில். உண்மையில் தனிமை என்பது ஒரு மனதின் சமநிலை தன்மையின் ஒரு உயர்வான தகுதி நிலை. தனிமை சமநிலை தன்மை கொண்ட மனதை கொண்டுதான் நாம் அந்த தனிமை என்ற அந்த அரியாசனத்தில் அமர முடியும். அந்த அரியாசனத்துக்கு காம்படிஷன் கிடையாது. அது உங்களுக்கான அரியாசனம். நீங்கள் போய் உட்காரலாம், இல்லாட்டினா அது எம்டியாக தான் இருக்கும். வேற யாரும் வந்து உட்கார மாட்டாங்க. ஏன்னா அவங்க அவங்களுக்கு அரியாசனங்கள் இருக்கின்றன. இதுதான் மனதின் சமநிலை தன்மையின் அழகு. இன்னைக்கு நம்ம சமூகம் எப்படி இருக்குதுன்னா, எல்லாருக்கும் ஒரே ஒரு அரியாசனம் தான் இருக்குது, அதில் நம்ம சண்டை போட்டு ஏறி போய் உட்காந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு எஜுகேஷனே அப்படிதான் இருக்கு. காம்படிட்டிவ்னஸ். ஒரு ஸ்கூல்ல வந்து டீச்சர் என்கிட்ட சொன்னாங்க, வார வாரம் அந்த டெஸ்ட் வைப்பாங்களாம். அதில் யார் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்களோ அதை வந்து போர்டில் எழுதி போட்டுருவாங்க. 2வது 3வது 4வது எழுதி. ஏங்க அதுங்க? அப்பதான் கீழே இருக்கிறவனுக்கு வந்து மோட்டிவேஷன் ஆகும். அவன் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணுன்றதுக்காக படிப்பான். படிச்சு என்ன ஆக போகுது? அவனுக்கு என்ன வருதோ அவன் அதை படிச்சுக்கிட்டான், இவனுக்கு என்ன வருதோ அதை படிச்சுக்கிட்டான். இந்த காம்படிட்டிவ்னஸ் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எஜுகேஷன் வந்து ரொம்ப நல்ல விஷயமா பார்க்குது. நோய்களின் மூலம் பள்ளிகளிலேயே தொடங்கி விடுகிறது என்பதை அவர்கள் அறிந்தவர்களாக இல்லை. எதுக்கு போட்டி? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அரியாசனத்தை இறைவன் அமைத்திருக்கு. இதுதான் உண்மையான கல்வி. இதுதான் ஞானங்களின் கல்வி. நாம் பூமியை ஒட்டிய கல்வியைத்தான் படித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் வானங்கள் தான் நம்மை வாழ்வித்துக் கொண்டு, வானங்களின் கல்வியை எப்போது நாம் கற்க முடியும்? வானங்களின் கல்வியை எங்கும் படிக்க முடியாது. நம்முடைய மனதை நாம் தகுதிப்படுத்தும் போது அதுவே இறங்கும். இறைவன் இறக்குவான். இதுதான் உண்மையான ஞானம். ஞானங்களை இழந்துவிட்டு உலக அடிப்படையிலான கல்வியை, அழியக்கூடிய கல்வியை, நேற்றைய வாழ்விற்கான கல்வியை நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் நாளைய வாழ்வை எதிர்நோக்கி இருக்கின்றோம். எனவே இந்த தனிமை, தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி என்பது அவ்வளவு முக்கியமானது. அது ஒரு சுதந்திர நிலை, லிபரேஷன். அதை நாம் பயில வேண்டும். அதுதான் இறைவனை சந்திப்பதற்குரிய தகுதி. இறைவனுடைய சந்திப்பில் என்றென்றும் இருப்பதற்கான ஒரு தகுதி அதுதான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்த தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். இன்று மாலை அல் குரான் செஷன் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க கலந்துக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் அ குட் டே.